Hello friends, welcome to my YouTube channel. So இன்னைக்கு வந்து இது போடுற third video. So இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லினக்ஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கர்னல்னா என்ன, பேஷ்னா என்ன, ஷெல்னா என்ன, இது மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் என்னன்னு கொஞ்சம் பார்ப்போம். அதுக்கப்புறம் நம்ம பூட்டிங் ப்ராசஸ் பற்றி பார்ப்போம். ஒரு லினக்ஸ் சிஸ்டம் வந்து பூட் ஆகுது அப்படின்னா எப்படி பூட் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேங்களா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பேசிக்காக வந்து கர்னல்னால் என்ன, ஷெல்னா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு இமேஜ் நான் ஒன்று டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்காக அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகே, இதில் பாருங்களேன், இதுதான் ஹார்ட்வேர்ங்கிறது என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் லேப்டாப் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ உங்கள் லேப்டாப் தான் உங்கள் ஹார்ட்வேர். ஸோ அப்படி இல்லைன்னா சர்வர்னு எடுத்துக்கலாம், ஓகேங்களா. ஸோ வந்து என்ன பண்ணணும்னா, இப்போ இந்த ஹார்ட்வேரில் நான் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறேன், ஓகேங்களா. அந்த ஓஎஸ் தான் லினக்ஸ். இப்போ இந்த லினக்ஸில் கர்னல்ங்கிற ஒன்று சொன்னேன் இல்லைங்களா. ஸோ கர்னல்னால் என்னென்னா அதுதான் கோர் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். கோருன்னு சொல்லலாம், ஹார்ட் ஆஃப் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லலாம், ரெண்டு வகையாக சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கர்னல்ங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா ஹார்ட்வேர்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும், ஓகேங்களா. இப்போ அந்த ஹார்ட்வேர் மேலே நான் ஒரு ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டேன். அந்த ஓஎஸில் வந்து இந்த கர்னல் பேக்கேஜஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த கர்னல் என்ன பண்ணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஹார்ட்வேர் ரிலேட்டட் இதெல்லாம் இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி இந்த கர்னலோட இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த ஷெல்லு மூலமாக, ஓகேங்களா. இப்போ இந்த ஷெல்லுங்கிறது வந்து ஒன்றும் கிடையாது. ஷெல் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஷெல் இருக்குது. கேஎஸ்ஹெச், பேஷு, சிஎஸ்ஹெச்ன்னு சொல்லி நிறைய ஷெல் இருக்குது. ஸோ நம்ம லினக்ஸில் வந்து பேஷ் ஷெல் தான் நம்ம யூஸ் பண்ணுறது, ஓகேங்களா. பை டிஃபால்ட் பேஷ் ஷெல் தான் வரும், அதுதான் யூஸ் பண்ணுறோம் நம்ம லினக்ஸை பொறுத்தவரை. ஸோ நம்மளுக்கு லினக்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ரெட் ஹேட் லினக்ஸ் இருக்குது, சுசி லினக்ஸ் இருக்குது, சென்டோஸ் இருக்குது, ஃபெடோரா இருக்குது. ஸோ நிறைய டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்குது, உபுண்டு இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு வந்து சென்டோஸ் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ அது பார்த்திங்கன்னா ரெட் ஹேட் லினக்ஸ்க்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது, டிட்டோ தான், ஓகேங்களா. ஸோ வந்து இப்போ நான் ஒரு கமாண்ட் வந்து நான் ஒன்று என்டர் பண்ணுறேன்னு வச்சுங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் எல்எஸ்ன்னு ஒரு கமாண்ட் என்டர் பண்ணுறேன். இந்த எல்எஸ் கமாண்ட் வந்து என்ன பண்ணணும்னா ஷெல் மூலமாக தான் நான் என்டர் பண்ண முடியும், ஓகேங்களா. அந்த ஷெல் எந்த ஷெல்னா லினக்ஸில் டிஃபால்ட் பேஷ் ஷெல். இந்த பேஷ் ஷெல்லில் வந்து நான் ஒரு கமாண்ட் என்டர் பண்ணுறேன் அப்படின்னா அது எப்படி வந்து கர்னலுக்கு புரிகிற மாதிரி சொல்லும் அப்படின்னா அந்த ஷெல்லு தான் சொல்லும், ஓகேங்களா. கர்னலுக்கு புரிகிற மாதிரி ஷெல்லு தான் மீன்ஸ் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணி கர்னலுக்கு சொல்லும். ஏன்னா நம்ம போடுற இந்த எல்எஸ் கமாண்ட் கர்னலுக்கு புரியாது, ஓகேங்களா. ஸோ ஷெல்லு வந்து பார்த்திங்கன்னா கர்னலுக்கும் யூசருக்கும் இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய இன்டர்மீடியேட்டர் தான் இந்த ஷெல்லு, ஓகேங்களா. ஸோ இதுதான் இந்த மாதிரி கமாண்ட்ஸ் எல்லாம் நம்ம போடுறது எல்லாமே இந்த ஷெல் மூலமாக தான் கர்னலுக்கு இன்ட்ராக்டிவ் பண்ணும். அதுதான் அதோட கமாண்டிங்கோ இல்லை என்ன ஒர்க்கோ அதை வந்து அவுட்புட்டு காமிக்கும் நம்மளுக்கு, ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து ஷெல்லுங்கிறது எப்படின்னு நான் காமிச்சிடறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்வர் இப்போ நான் ஆன் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி. ஸோ நேற்று நம்ம கனெக்ட் பண்ண மாதிரி புட்டியில் நான் கனெக்ட் பண்ண போகிறேன். நான் இங்கே ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஐபியை, ஓகேங்களா. பாருங்கள், 192.168.5.2 அப்படின்னு போட்டு ஐபி அட்ரஸ் போட்டு சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம என்னென்னா உங்களுக்கு இதில் ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் பெருசு பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் லாகின் பண்ணிவிட்டேன். இப்போ ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது ஒன்றும் இல்லை, சும்மா சேஞ்ச் செட்டிங்ஸில் போயிட்டு இதில் வருங்க அப்பியரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் டெர்மினல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்களேன். அதில் போய் சும்மா இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் உங்களோட இதையும் நீங்கள் மாற்றிக்கலாம், ஃபாண்ட், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இப்போ நான் இதுதாங்க ஒரு ஷெல்லு, ஓகேங்களா. ஸோ இப்போ நான் பேஷ் ஷெல்லில் தான் இருக்கேன், ஓகேங்களா. ஸோ இப்போது இதில் பார்த்தீங்கன்னா நம்ம முக்கியமான சில டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ என்ன பார்த்தோம், கர்னல்னா என்ன, ஷெல்னா என்னன்னு. இப்போ நான் ஒரு கமாண்ட் இங்கே ஒன்று அடிக்கிறேன் பாருங்கள், எல்எஸ். இப்போ இந்த எல்எஸ் -L இப்படி ஒரு நான் கமாண்ட் அடிக்கிறேன் அப்படின்னா இந்த கமாண்ட் இப்போ நான் ஷெல்லில் டைப் பண்ணுறேன், ஓகேங்களா. அப்போ இந்த அவுட்புட் எங்கேருந்து எடுத்துகிட்டு வருதுன்னா அந்த ஷெல்லு இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த அவுட்புட்டை நம்மளுக்கு கொடுக்குது, ஓகேங்களா. நான் ஒரு இன்புட்டை கொடுக்குறேன், அது ஒரு அவுட்புட் நம்மளுக்கு கொண்டு வருது இல்லைங்களா. ஸோ அந்த வேலையை தான் பார்த்திங்கன்னா அந்த ஷெல் பண்ணும், ஓகேங்களா. ஸோ கர்னலோட இன்ட்ராக்ட் பண்ணி நம்மளுக்கு இந்த அவுட்புட்ஸ் இதெல்லாம் கொடுக்குறது. ஸோ
இதுதான் பேசிக்காக நடக்கிறது. ஓகேங்களா, பேக்ரவுண்டில் நம்ம ஒரு கமாண்ட் போட்டால் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூட்டிங் ப்ராசஸ் போயிடலாம். இதுக்கு ஒரு இமேஜ் நான் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பேசிக்காக வந்து பூட் பயாஸ் அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு, அதாவது பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சுவிட்சை ஆன் பண்ணோடனே உங்கள் பயாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்புட் அவுட்புட் சிஸ்டம் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டை சர்ச் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணும். ஓகேங்களா, இந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பூட்டிங்க்கான ஃபைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா, நான் இது முன்னாடி இப்போ நான் எடுத்து வச்சேன் உங்களுக்கு, அதை நான் டைப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்து எம்பிஆர்னு சொல்லுவாங்க ஷார்ட்டாக, மாஸ்டர் பூட் ரெக்கார்டு. அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 512 பைட்ஸ் தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 512 பைட்டும் 3 டைப்ஸாக நீங்கள் பிரிக்கலாம். ஐ மீன் 3 பார்ட்டிஷனாக பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பூட் லோடர் இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த 446 பைட்ஸில். ஓகேங்களா, அடுத்து பார்ட்டிஷன் டேபிள். பார்ட்டிஷன் டேபிள்ங்கிறது நெக்ஸ்ட்டு 64 பைட்ஸ் அப்படிங்கிறது. பார்ட்டிஷன்னா நான் என்னன்னு சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஃபைல் சிஸ்டம் க்ரியேட் பண்ணும்போது ஒரு பார்ட்டிஷனை க்ரியேட் பண்ணி தான் நீங்கள் ஃபைல் சிஸ்டம் க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ பார்ட்டிஷன் க்ரியேட் பண்ணி பண்ணலாம். அந்த பார்ட்டிஷன் டேபிள்ங்கிறத இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் ஆகிறது வந்து இங்கே தான். ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஆர் வேலிடேஷன் செக் இந்த லாஸ்ட் 2 பைட்ஸ், கடைசி 2 பைட்ஸில் அந்த எம்பிஆர் வேலிடேஷன் செக் பண்ணிக்கும். அந்த சிக்னேச்சர் கூட அதில் தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டுங்கிறது வந்து 512 பைட்ஸு. இது உங்கள் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்காக தான் அதை நான் சொல்கிறேன். பட் இந்த ஃபஸ்ட்டு 2 இது வந்து நீங்கள் எப்போவுமே ஞாபகம் வச்சுங்க. இந்த ஃபஸ்ட்டு 2 இது ப்ரைமரி பூட் லோடர் 446 பைட்ஸும் மேபி உங்களுக்கு இன்டர்வியூவில் கேட்டாலும் கேட்குற வாய்ப்புகள் இருக்குது. இந்த 3 ஆப்ஷனுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ மாஸ்டர் பூட் ரெக்கார்ட்னா அதுதான் பூட்டிங்கான இன்ஃபர்மேஷனும் உங்கள் பார்ட்டிஷன் டேபிள் இன்ஃபர்மேஷனும், அதே மாதிரி மாஸ்டர் பூட் ரெக்கார்டோட சிக்னேச்சர் அப்படிங்கிறதும் அதில் தான் அந்த மிச்ச 2 பைட்ஸில் தான் இருக்கும். சென்டோஸ் 6 பொறுத்தவரையும் கிரப்புங்கிறது வந்து கிராண்ட் யூனிஃபைட் பூட் லோடர். அதே வந்து பார்த்திங்கன்னா கிரப் 2ங்கிறது கிராண்ட் யூனிஃபைட் பூட் லோடர் வெர்ஷன் 2. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்டோஸ் 7ல் இருக்கிறது. இப்போ நம்ம சென்டோஸ் 6 தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் நம்ம அதே கான்சன்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு என்ன, நான் பூட்டிங் ப்ராசஸில் என்ன சொன்னேன், பயாஸ் வந்து என்ன பண்ணும், உங்கள் மாஸ்டர் பூட் ரெக்கார்டை இனிஷியேட் பண்ணும், எக்ஸிக்யூட் பண்ணும். அந்த மாஸ்டர் பூட் ரெக்கார்டில் வந்து உங்களோட கிரப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ஓகேங்களா, அந்த கிரப் இன்ஃபர்மேஷன் எங்கே இருக்குன்னா அந்த ப்ரைமரி பூட் லோடர்ன்னு இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல தான் உங்கள் கிரப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். கிரப்புங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. இந்த கிரப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கர்னலை வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் இந்த சிஸ்டமில் நம்மக்கிட்ட எத்தனை கர்னல் இருக்குது, யூநேம் -r கொடுத்தோம் இல்லைங்களா நேற்று கமாண்டில், நேற்று ஒரு செஷனில் வந்து சொல்லும்போது யூநேம் -r இந்த கர்னல் இருக்குது. ஓகேங்களா, இப்போ இந்த ஆர்பிஎம்ங்கிறது பேக்கேஜ் நம்ம செக் பண்ணுறது. ஓகேங்களா, query all pipe grep -i கர்னல் அப்படின்னு நான் பேக்கேஜ் வந்து செக் பண்ணுறேன் இருக்கான்னு. ஓகேங்களா, ஸோ வந்து நம்மக்கிட்ட இந்த பாருங்கள் கர்னல் -2.6.32754 இந்த கர்னல் தான் நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிருக்கு. ஒரே ஒரு கர்னல் தான் நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, ஸோ வந்து என்ன பண்ணணும்னா இந்த கிரப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரப்போட கான்ஃபிகரேஷன் ஃபைல் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், /boot grep.conf. இதில் பாருங்களேன், இதுதான் கர்னலோட ஃபைலு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து என்னன்னா 2.6.32.754 இப்போ இந்த கிரப் கான்ஃபிகரேஷன் ஃபைலில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்பிஆர் வந்து இனிஷியேட் பண்ணும், போய் செக் பண்ணும். ஓகேங்களா, இந்த கிரப் கான்ஃபிகரேஷன் ஃபைல் என்ன இருக்குன்னு பார்க்கும். இந்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்னல் போட்டிருக்கு. ஸோ ஓகே ஃபைன், இந்த கர்னலில் நீ ரீபூட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கமாண்டு போயிடும். இப்போ நான் வந்து இப்போ என்கிட்ட ஒரு இந்த மேக்ஸிமம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா லினக்ஸை பொறுத்தவரையும் பை டிஃபால்ட் 3 கர்னல் வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஓஎஸில். இப்போ இந்த கர்னலில் வந்து ஏதாவது இஷ்யூ ஆச்சுன்னு வச்சுங்களேன், நம்ம இன்னொரு கர்னல் இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த கர்னல் வழியாக புக் பண்ணலாம் நம்ம ஓஎஸை. இதே மாதிரி என்ட்ரி கீழே இருக்கும் வேறு வெர்ஷன் கர்னலுக்கு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து நான் இந்த கர்னல் வந்து ஒரு கர்னல் தான் இருக்குது. ஸோ நம்ம அதில் பூட் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ இந்த கர்னலை வந்து செலக்ட் பண்ண சொல்லி யார் சொல்லுவாங்க, இப்போ எம்பிஆர் வந்து கிரப்பை இனிஷியேட் பண்ணுது. கிரப் வந்து இந்த கர்னல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கர்னலை வந்து காமிக்கும் மெனுவில். இப்போ நம்ம பூட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கர்னல் இருக்கிறது காமிக்கும் இல்லைங்களா. நான் அதை ரீபூட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள் ஓஎஸ் பூட் ஆகும்.
பார்த்தீங்களா, இதுதான் grep மெனு. இதில் என்ன காமிக்குது, ஒரே ஒரு கர்னல் இருக்கிறது காமிக்குது இல்லைங்களா. இந்த கர்னல் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ இந்த ஃபைலை இது காமிச்சேன் இல்லைங்களா, boot grep.con, இந்த ஃபைலில் இருந்தால் இந்த என்ட்ரியை எடுத்துக்கிட்டு வருது. ஓகேங்களா, இந்த கர்னல் இருக்குது அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இப்போ நான் என்டர் கொடுத்தேன்னா இப்போ நான் grepல இருக்கிற கர்னலை வந்து ஓகே பண்ணுறேன்னு வச்சுக்கிங்களேன். இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கர்னல் இருக்குது பார்த்தீங்களா, கர்னல் வந்து என்ன பண்ணணும்னா இனிட் அப்படிங்கிற ப்ராசஸை வந்து இனிஷியேட் பண்ணும். ஓகேங்களா, இனிட்டுங்கிறது ஒன்றும் கிடையாதுங்க. அதாவது நீங்கள் ஓஎஸ் ஸ்டார்ட் பண்ணோன்னே முதல்ல ஸ்டார்ட் ஆகிற ப்ராசஸ் பேர் தான் இனிட். ஓகேங்களா, ஸோ இனிட்டோட ப்ராசஸ் ஐடி வந்து எப்போவுமே நம்பர் 1. ஓகேங்களா, அது கீழே அந்த யூனிட்டு கீழே தான் மற்ற எல்லா ப்ராசஸுமே ஸ்டார்ட் ஆகும். ப்ராசஸ்னால் என்ன சொல்கிறது, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எஸ்எஸ்ஹெச்டின்னு நான் நேற்று ஒரு சர்வீஸ் சொன்னேன் இல்லைங்களா, அந்த எஸ்எஸ்ஹெச்டி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் ரன் ஆகிறதுக்கு அதுக்கு ஒரு ப்ராசஸ் ஐடி இருக்கும். ஓகேங்களா, அந்த ப்ராசஸ் ஐடி எது கீழே வரணும், எது கீழே வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1 கீழே தான் வரும். ஓகேங்களா, அது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சப் ப்ராசஸாகவும் இருக்கலாம், இல்லை மெயினாக 1 கீழே வரும் இப்படி வரலாம். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள், அந்த எஸ்எஸ்ஹெச்டின்னு சொல்லிட்டு இப்போ நான் ps-f பைப் grep-initன்னு கொடுக்குறேன்னு வச்சிங்களேன். இந்த ps-f ஒன்றும் கிடையாது, ஒரு ப்ராசஸை வந்து நம்ம வந்து grep பண்ணி பார்க்குறோம். grepங்கிறது அந்த ப்ராசஸை மட்டும் நான் எடுத்து பார்க்குறேங்கிற மாதிரி. ஓகேங்களா, ஐனா வந்து கேஸ் இன்சென்சிட்டிவ். ஓகேங்களா, ஸோ வந்து கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் எது கொடுத்தாலும் இது வந்து எடுத்துக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ நான் இனிட்டும் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இனிட்டுங்கிற ப்ராசஸ் ஐடி என்னது 1, அது யார் இனிஷியேட் பண்ணியிருக்கார், ரூட்டுங்கிறது. ஓகேங்களா, இப்போ எஸ்எஸ்ஹெச்டின்னு நம்ம ப்ராசஸ் பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ எஸ்எஸ்ஹெச்டின்னு நான் ஒரு ப்ராசஸ் எடுக்கிறேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், எஸ்எஸ்ஹெச்டி ஒரு ப்ராசஸ் ரன் ஆகுது. அதோட ப்ராசஸ் ஐடி வந்து 1432, ஆனால் அதோட பேரண்ட் ப்ராசஸ் ஐடி பாருங்கள் 1. இப்போ நான் இந்த 1 வந்து நான் கில் பண்ணேன்னு வச்சுங்களேன், உங்கள் ஓஎஸ் வந்து அப்படியே ஷட் டவுன் ஆயிரும். ஓகேங்களா, ஏன்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. இதை கில் பண்ணிட்டா உங்கள் டோட்டல் ஓஎஸ்மே ஷட் டவுன் ஆயிரும். ஆனால் இந்த ப்ராசஸ் கில் பண்ணனா ஷட் டவுன் ஆகாது. இந்த ப்ராசஸ், இந்த எஸ்எஸ்ஹெச்டிங்கிற ப்ராசஸ் மட்டும்தான் கில் ஆகும். ஓகேங்களா, ஸோ வந்து இதுதான். இப்போ வந்து இதில் என்னென்னா கர்னல் வந்து என்ன பண்ணும், இனிட்டுங்கிற ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணிவிட்டு இனிட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து cat etc init tab அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும். ஓகேங்களா, நான் உங்களுக்கு நேற்று செஷனில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ரன் லெவல்ஸ் நம்மக்கிட்ட நிறையா இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஐ மீன் ஒரு 7 ரன் லெவல்ஸ் இருக்குது இந்த லினக்ஸை பொறுத்தவரை. அந்த ரன் லெவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6. நம்ம இப்போ எந்த ரன் லெவலில் கரெக்டாக ரன் ஆகிட்ருக்கோம் அப்படின்னா 3rd ரன் லெவல். இந்த 3rd ரன் லெவலில் நம்மளுக்கு வெறும் கமாண்ட் ப்ராம்ப்ட் மட்டும்தான் வரும். இங்கே பாருங்கள், நான் சர்வரை பூட் பண்ணேன் இல்லைங்களா, இப்போ எனக்கு கமாண்ட் ப்ராம்ப்டில் மட்டும்தான் வந்து நிற்கிது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது ஒன்று ரன் லெவல் 3. ஓகேங்களா, இப்போ நம்ம கரண்ட்டாக இருக்கிறது ரன் லெவல் 3 தான். இன்னொன்று ரன் லெவல் 5. இந்த ரன் லெவல் 5ல் எக்ஸ்ட்ரா என்ன ஒரு ஆப்ஷன் வரும்னா, உங்களுக்கு கிராஃபிக்கல் கன்சோல் மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் விண்டோஸ் எப்படி கிராஃபிக்ஸில் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி வந்து கிராஃபிக்கல் மோடில் வந்துடும். ஓகேங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம 0 வந்து பார்த்திங்கன்னா ஹால்ட்டு. ஓகேங்களா, இது பண்ணிங்கன்னா சர்வர் ஹால்ட் ஆயிரும். இனிட் அதாவது 0ங்கிற இது கொடுத்தீங்கன்னா ரன் லெவல். அதே மாதிரி சிங்கிள் யூசர் மோடு, இப்போ நீங்கள் வந்து சிங்கிள் யூசர் மோடில் போனீங்கன்னா நீங்கள் ட்ரபிள் ஷூட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்குது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ரூட் பாஸ்வேர்டு வந்து மறந்துட்டீங்க, சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சிங்கிள் யூசர் மோடில் போய் பண்ணலாம். டெம்பரரியாக அப்போ வந்து ரூட் ஃபைல் சிஸ்டத்தை வந்து அது மவுண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, இப்போ ரெண்டாவது மல்டி யூசர் மோடுங்கிற பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வித்தவுட் என்எஃப்எஸ்ங்கிறது நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங், அந்த ஆப்ஷன் இல்லாமல் வரும். பேசிக்காக நம்ம டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மல்டி யூசர் மோடு, இந்த இதுதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இதன் 4th வந்து அன்யூஸ்டு. ஓகேங்களா, 5th வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக்கல் செஷனோட வரும். அதாவது மல்டி யூசர் மோடும் இருக்கும் ப்ளஸ் கிராஃபிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இனிட் 6ங்கிறது ரீபூட். இப்போ 6ங்கிறது ரீபூட். ஓகேங்களா, இப்போ நான் போய் இனிட் 6ன்னு கொடுத்தேன்னா ஓஎஸ் ரீபூட் ஆகும். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி தான். இப்போ ரன் லெவல் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிங்கனாலே நீங்கள் எந்த ரன் லெவலில் இருக்கீங்கன்னு காமிச்சிடும். ஓகேங்களா, ஓகே. ஸோ இப்போ இந்த ரன் லெவலை பற்றி நான் இப்போ ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கர்னல் வந்து இனிட் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ண பிறகு இனிட் வந்து என்ன பண்ணணும்னா
இந்த ஃபைலை போய் செக் பண்ணும். இப்போ நான் காமிச்சேன் இல்லைங்களா, etc init tab, இந்த ஃபைலை போய் செக் பண்ணி இது எந்த ரன் லெவலில் இருக்குதுன்னு சொல்லி பார்க்கும். இப்போ இது init ரன் லெவல் 3 இருக்குது இல்லைங்களா. ஸோ ரன் லெவல்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரன் லெவல் 0ங்கிறது வந்து இந்த பாத்துக்கு போகும், ரன் லெவல் 1ங்கிறது இந்த பாத்துக்கு. இதெல்லாம் வந்து அந்தந்த ரன் லெவல்ஸோட சர்வீஸ் இருக்கிற இடம் இதெல்லாம். ஓகேங்களா. இப்போ நம்ம எந்த ரன் லெவலில் இருக்கோம், 3rd ரன் லெவலில் இருக்கோம். இப்போ இந்த ரன் லெவலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கே அப்புறம் வந்து எஸ் அப்படின்னு 2 இருக்குது. ஓகேங்களா. கேக்குன்னா என்னென்னா கில், எஸ்னா என்னென்னா ஸ்டார்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இப்போ இந்த கர்னல் வந்து இனிட் எக்ஸிக்யூட் பண்ண பிறகு இனிட் வந்து போய் இனிட் டேப்பை செக் பண்ணி எந்த ரன் லெவலில் இருக்குதுன்னு பார்க்கும். இந்த ரன் லெவல் 3rd ரன் லெவலில் இருக்குன்னா இந்த பாத்துக்கு போயிடும். இந்த பாத்தில் போயிட்டு எந்தெந்த சர்வீஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஆன் பண்ணி வச்சுருக்கீங்களோ, அதாவது இதெல்லாம் சர்வீசஸ். ஓகேங்களா. இப்போ ஓஎஸ் பூட் ஆகும்போது இதில் எந்தெந்த சர்வீஸ் எஸ்ஸில் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆன் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த சர்வீஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணும். எப்படி ஆன் ஆயிருக்கோ ஆஃப் ஆயிருக்குன்னு தெரியும்னு பார்க்குறீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆர்சிஸ் லாக்னு எடுத்துக்கோமே, chk config -list -i இதில் பாருங்களேன், ஆர்சிஸ் லாகுங்கிறது வந்து பை டிஃபால்ட்டு 2nd ரன் லெவல், 3rd ரன் லெவல், 4th ரன் லெவல், 5th ரன் லெவலில் ஆன் ஆயிருக்கு. இப்போ நம்ம எந்த ரன் லெவலில் இருக்கோம், 3rd ரன் லெவலில் இருக்கோம். அப்போ என்னன்னு கொடுத்துருக்கோம், இந்த சர்வீஸ் வந்து 3rd ரன் லெவலில் ஆன் ஆகி தான் இருக்குது. ஸோ பூட் ஓஎஸ் வந்து பூட் ஆகும்போது இந்த சர்வீஸை ஸ்டாப் பண்ணணும். அதே மாதிரி ஓஎஸ் ஷட் டவுன் பண்ணும்போது இந்த ஆர்சிஸ் லாக் வந்து பார்த்தீங்கன்னா கில்லுலேயும் இருக்கும். ஓகேங்களா. அது வந்து கில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கனால அந்த சர்வீஸ் கண்டிப்பாக கில் ஆகிரும். ஓகேங்களா. அது கே ஆப்ஷன் வராது. இப்போ நீங்கள் இதை டிசேபிள் பண்ணிங்கன்னா K12 மீன்ஸ் கே வந்துடும் இங்கே. ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து ஆர்சிஸ் லாக் வந்து கேல ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. வேணால் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், இந்த ஆர்சிஸ் லாக்குங்கிறத வந்து ஆஃப் பண்ணுறேன். ஓகேங்களா. ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இந்த பாத்தில் தானே இருக்கேன் பாருங்கள், எஸ்ஸில் இருந்தது பாருங்கள் கேக் மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் இப்போ ஷட் டவுன் பண்ணேன்னு வச்சுங்களேன், இந்த ப்ராசஸ் கில் பண்ணிடும். திரும்பி பவர் ஆன் பண்ணுறேன்னா இந்த ஆர்சிஸ் லாகுங்கிற ப்ராசஸ்ஸு பூட் ஆகும்போது பூட் ஆகி சர்வர் அப்பான பிறகு இந்த சர்வீஸ் ஸ்டார்ட்டே ஆகிருக்காது. ஏன்னா இது ஸ்டார்ட் ஆகக்கூடாதுன்னு நான் டிஃபைன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ பாருங்களேன், ஆர்சிஸ் லாக் ஆன் பண்ணுறேன், இதே வந்து ஆர்சிஸ் லாக் போய் செக் பண்ணுறேன் பாருங்கள், கேங்கிறது எஸ்ன்னு மாறிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம், இப்போ நான் ஷட் டவுன் பண்ணி நான் ரீஸ்டார்ட் பண்ணாலும் இந்த சர்வீஸ் கண்டிப்பாக பூட் ஆகும்போது இந்த சர்வீஸ் கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகணுங்கிறது தான் நம்ம கண்டிஷன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இந்த RC.3.Dல எந்தெந்த சர்வீஸ்லாம் எஸ்ஸில் இருக்கோ அந்த எல்லா சர்வீஸும் அது வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா. இந்த கேல இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. நீங்கள் திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணாலும் இந்த கேல இருக்கிற சர்வீஸ் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது. ஓகேங்களா. ஸோ எஸ்ஸில் இருக்க சர்வீஸ் மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதான் கான்செப்ட்டு. ஸோ பூட்டிங் ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நான் இன்னொரு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஒரு ஷார்ட்டாக. பயாஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம், உங்கள் ஹார்ட்வேர் செக்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அடுத்து மாஸ்டர் பூட் ரெக்கார்டு போகும். மாஸ்டர் பூட் ரெக்கார்டில் என்ன இருக்கும், கிரப் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த கிரப்பில் என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாங்க, கர்னல் டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. கர்னல் வந்து என்ன பண்ணும், உங்கள் வந்து இனிட் ப்ரோக்ராம்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும், இனிட் லெவல் ரன் லெவல் ப்ரோக்ராம்ஸை. ஸோ எந்த ரன் லெவலில் இருக்கோ அந்த ரன் லெவலில் போயிட்டு அந்தந்த சர்வீஸை ஸ்டார்ட் பண்ணி ஓஎஸ் வந்து அப் பண்ணிடும். ஓகேங்களா. இதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கர்னல் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இதை வந்து இந்த இனிட்டுங்கிற ப்ராசஸ் வந்து எங்கே இருக்குது, இனிட்டுங்கிற ஃபைல் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா etc init tabங்கிற ஃபைல் இருக்குது. இப்போ இந்த ஃபைலை ரீட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூட் வந்து மவுண்ட் ஆகிருக்கணும். அதாவது வந்து பேசிக்காக உங்கள் ரூட் ஃபைல் சிஸ்டம் இந்த ரூட் இருக்குது பாருங்கள் ஸ்லாஷு, இது வந்து டெம்பரரியாக மவுண்ட் ஆகிருக்கணும். ஓகேங்களா. இது எப்போ மவுண்ட் ஆகும், அது எப்படி மவுண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் பூட்டில் போனீங்கன்னா உங்கள் இனிட் எக்ஸிக்யூட் ஆகும் பார்த்தீங்களா. அப்போவே என்ன பண்ணணுன்னா இந்த இனிட்டார்டின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜ் இருக்கும். ஓகேங்களா. இனிஷியல் ரேம் டிஸ்க்குன்னு அதுக்கு பேர். அந்த இனிஷியல் ரேம் டிஸ்க் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கர்னல் பாருங்களேன், இனிஷியேட்ஸ்
இனிஷியல் ரேம் டிஸ்க் அப்படின்னு. இந்த இனிஷியல் ரேம் டிஸ்க் என்ன பண்ணணும்னா உங்கள் ரூட் ஃபைல் சிஸ்டத்தை வந்து டெம்பரரியாக மவுண்ட் பண்ணிக்கும். ஓகேங்களா, மவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் அக்சஸ் பண்ணும் etc init tabங்கிறது. ஏன்னா இங்கே பாருங்கள் /etc/init tab, இந்த ஸ்லாஷுங்கிறது தான் மெயின். ஓகேங்களா, ரூட்டு. இது கீழே தான் இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வரும். இந்த ஃபைல்ஸ் எல்லாம் அக்சஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், இதை ஃபஸ்ட்டு மவுண்ட் பண்ணியிருக்கணும் இல்லைங்களா, இந்த ஸ்லாஷுங்கிறத மவுண்ட் ஆகிருக்கணும். ஸோ அதனால தான் கர்னல் வந்து டெம்பரரியாக அந்த ஸ்லாஷுங்கிற ரூட் ஃபைல்ஸை மவுண்ட் பண்ணி இந்த ஃபைல்ஸ் அக்சஸ் பண்ணி அதை ரீட் பண்ணி தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போகும். ஓகேங்களா, ஸோ இது ஒரு ஆப்ஷன், இது ஒரு பாயிண்ட் நான் சொல்லாமல் விட்டுட்டேன் உங்களுக்கு. ஸோ அதுதான் இந்த கர்னல் வந்து இனிட் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரூட் ஃபைல் சிஸ்டத்தை வந்து டெம்பரரியாக மவுண்ட் பண்ணி தான் இந்த அடுத்த ஸ்டெப்புக்கே போகும். இந்த ஃபைலை ரீட் பண்ணி அப்புறம் ரன் லெவல் ப்ரோக்ராம்ஸ் என்னன்னு செக் பண்ணி அந்த ரன் லெவல் ப்ரோக்ராம்ஸ் இந்த பாத்தில் எந்த RC3 தேர்ட் ரன் லெவல்னால் RC3.d அந்த பாத்தில் போய் அதில் என்ன சர்வீஸ்லாம் ஸ்டார்ட் எஸ்ஸில் இருக்கோ அது எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடணும். இதுதான் பூட்டிங் ப்ராசஸ். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு பூட்டிங் ப்ராசஸ் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நான் உங்களுக்கு வந்து என்னன்னா இந்த இமேஜ் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் அப்லோட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். லினக்ஸ் லேர்ன் பண்ணணுன்னா இந்த வீடியோஸ் கொஞ்சம் பார்க்க சொல்லி. ஸோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேசிக்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து அடுத்தடுத்து அட்வான்ஸ்டு ஆப்ஷன் இதெல்லாம் சொல்லலான்ட்டு இருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேங்களா, நன்றி, வணக்கம்.